மூத்த பத்திரிகையாளர் திரு துக்குள் ரமேஷ் அவர்கள் வந்திருக்கார். சார் வணக்கம். செங்கோட்டையினுடைய கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்கு, அவருடைய ஆதரவாளர்களுடைய பொறுப்புகளும் பறிக்கப்பட்டிருக்கு. அதிமுகவுல மிக முக்கிய நகர்வு அது பார்க்கலையா? இதனுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தலில் வெற்றியை சந்திப்பதற்கு கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இணைத்துக் கொள்வது நல்லது என்ற ஒரு நியாயமான நல்ல கருத்தை திரு செங்கோட்டையன் முன்வைத்தார். அந்த கருத்தை அவர் உண்மையில் முன்வைப்பதற்கு காரணம் என்ன? 2026 நாடாளுமன்ற தேர்தலில் 24வது ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுமோசமான தோல்வியை எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு காரணமாக சந்தித்தது. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்காத காரணத்தாலும் திரு OPS, திரு டிடிவி தினகரன் ஆகியோரை இணைத்துக் கொள்ள முடியாது என்ற அகம்பாவத்துடன் பேசியதாலும் அதிமுக தோல்வியை சந்தித்தது. மிக மோசமான தோல்வி. 7 தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்து 13 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்பது அவமானகரமான தோல்வி. அந்த தோல்விக்கு பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி அதே பாதையில் தான் தொடர்ந்து பயணிக்கிற முடிவில் இருக்கிறார் என்பதைத்தான் செங்கோட்டையனுக்கு விளக்கம் கூட கேட்காமல், நோட்டீஸ் கூட அனுப்பாமல் அவர் நீக்கிய நடவடிக்கை என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமியின் இந்த முடிவு அதிமுக தொண்டர்கள் மனதில் வருத்தத்தையே ஏற்படுத்தும். திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை தொடர்ந்து அதிமுக தோல்வியை தழுவுவதற்கு தான் வழிவகுக்கும். அதே நேரத்துல ஒரு தலைமைக்கு கெடு விதிப்பது அப்படிங்கிறது, நீங்க அதிமுக தலைமையை க்ளோஸா 30 ஆண்டுகளுக்கு மேல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவரை யாரும் கெடுதலா விதித்தது இல்ல. பேர் கொடுப்பாங்க, வெளியேறுவாங்க, குற்றச்சாட்டு வைப்பாங்க. செங்கோட்டையன் கொஞ்சம் அதிகமா போயிட்டாரோ? இல்ல, அப்படி செயல்பட்டது சரியல்ல என்று கருதினாலும் கூட ஒரு கட்சி தலைமை நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கும். திமுகவில் இவரை விட வேகமாக செயல்பட்டவர்கள், தலைமைக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அதன் பிறகுதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். திரு வைகோ விஷயத்திலும் சரி, மற்றவர்கள் விஷயத்திலும் சரி. அப்படி எந்த நோட்டீஸும் அனுப்பாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணியில், இன்னும் சொல்ல போனால் குறைந்தபட்சம் உயர்மட்ட குழு அல்லது உயர் தலைவர்களை கூட கலந்து பேசாமல் இவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஒரு அதிகாரபூர்வமாக எந்த கூட்டமும் நடந்ததாக தெரியவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவை எடுத்த போது திண்டுக்கல்லில் இருக்கிறார். அங்கே கட்சியின் பொருளாளரும் துணை பொதுச் செயலாளரும் இருக்கிறார்கள். இவர்களை தவிர மற்ற நிர்வாகிகள் வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறார்கள். தொலைபேசியில் பேசினார் என்று விளக்கம் கொடுக்கலாம். ஏன் நோட்டீஸ் அனுப்புவதற்கு கூட கால அவகாசம் அளிக்கவில்லை? ஆகவே அதை விடுங்கள். அவர் எழுப்பிய கருத்துக்கள் நியாயமான கருத்துக்கள். தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலரே அவரிடம் நேரடியாக தெரிவித்த கருத்துக்கள் தான். அவர்கள் கூறிய கருத்தை அலட்சியப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி. நேற்றைக்கு கூட அந்த 6 முன்னாள் அமைச்சர்களின் பெயரை திரு செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அதை திரு எடப்பாடி பழனிசாமியால் மறுக்க முடியுமா? அவர்கள் முன்வைத்த கருத்துக்கு என்ன பதில்? அதை சொன்னாரா இன்று வரை? ஆகவே